வெல்கம் டு ஈட் வைஸ் சேனல். அருட்பெருஞ்சோதியே அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பிரகாச வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்கம், இதுதான் ராமலிங்க அடிகளுடைய முழு பெயர். இவர் மருதூரில் 1823 அக்டோபர் மாதம் 5 பிறந்தார். சென்னை ஏழ்கிணறு பகுதியில் வீராசாமி தெருவில் 1825 58 வரை இவர் வாழ்ந்த வீடு இதுதான். தங்கசாலை பகுதியில் இந்த இடம் வள்ளலார் நகர் என்றே கூறப்படுகிறது. ஒரு குறுகலான தெருவில் தான் இந்த வீடு இருக்குது. ஆனால் இன்றைக்கும் இல்லைன்னு சொல்லாமல் வர்றவங்களுக்கெல்லாம் அமுது படைச்சிக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து வேதாத்திரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலை அன்பர்கள் ஒரு 50 பேர்கிட்ட போயிருந்தோம். எங்களுக்கு மதிய உணவும் மாலை தேநீரும் அங்கே தான் வழங்கப்பட்டது. உலகை இயக்குவது அன்புதான் என்று வள்ளலார் நம்பினார். பொய் சொல்லாதே, ஒரு ஜீவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அதை நீக்கு என்பார். மாடியில் உள்ள இந்த அறையில்தான் முருகப்பெருமான் இவருக்கு காட்சி கொடுத்தார். உலகளாவிய சகோதரத்துவம், உயிரினங்களை சமமாக நடத்துதல், எல்லாம் வல்ல இறைவனை ஒளிவடிவாக வேண்டுதல் என்று இவர் கொள்கைகளை வகுத்து வந்தார். சைவத்தையும் ஜீவகாருண்யத்தையும் முன்னிறுத்தினார். விலங்குகளை கொல்லக்கூடாது, பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். உயிரினங்களுக்கு சேவை செய்வதே மோட்சம் கிடைக்கும் வழி என்பார். அனைத்து உயிரினங்களிலும், ஏன் உயிரற்ற பொருள்களிலும் கடவுளை காணலாம் என்று கற்பித்த இந்து துறவி இவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற இவர் தமிழ் கவிதைகளில் தெளிவையும் எளிமையும் உருக்கம் இவற்றையும் தந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தியவர். திருவருட்பா என்னும் புனித நூலை நல்கியவர். இவர் இயற்றிய 5818 பாடல்களும் 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டது. இக்கவிதைகளின் கருப்பொருள் உலகளாவிய அன்பு மற்றும் அமைதியை அடிப்படையாக கொண்டது. வள்ளலாருடைய 4 துறைகள்: உடல், மனம், ஆன்மீகம் மற்றும் ஆன்மா. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தியவர். 1872 கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூரில் ராமலிங்க சுவாமிகள் இறைவனை ஒளிவடிவமாக போற்றும் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு ஒளிக்கோவிலை எழுப்பினார். இது உண்மையான அறிவு மண்டபம் என்று போற்றப்படுகிறது. இன்று வரை அந்த தீபமும் அடுப்பும் அணையாது இருக்கிறது. வடலூரில் இன்றும் 5 முறை உணவளிக்கிறார்கள். வள்ளலார் அவர்கள் முருகன், ராமன், சிவன் போன்ற தெய்வங்களை போற்றும் பாடல்களை இயற்றினார். ராமலிங்க சுவாமிகளுக்கு 1.5 வயசு இருக்கும் போதே அவரது தகப்பனார் இறந்துடுறாங்க. ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் 5வது குழந்தையாகத்தான் வள்ளலார் பிறந்தார். தகப்பனார் இறந்ததும் தாயுடன் பொன்னேரிக்கு பயணமானார்கள். அண்ணன் சபாபதி, அண்ணியாருமே வள்ளலாரை வளர்த்தார்கள். வள்ளலாரை கந்தக்கோட்டம் முருகன் கோவில் உள்ள திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அவரோ மறுக்கிறார். ஔவையாரின் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று மற்றவர்கள் படிக்க, இவரோ கந்தக்கோட்டம் முருகன் மேல் ஈடுபாடு உண்டு. பொறுமையுடன் நினது திருமலரடில் நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் 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 அப்படிங்கிற மாதிரி இவர் படிக்கிறாரு. ஞானம், அறிவு எல்லாம் சிறுவயதிலேயே அதிகமாக இருந்தது இவருக்கு. அவர் சரியாக படிக்காதால் அண்ணியிடம் சாப்பாடு போட வேணாம் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேற்றினார். இந்த குழந்தைய இந்த மாதிரி வெளியே அனுப்பிட்டு அவங்க சாக முடியாம மனநோய் பிடிச்சு அவங்க உடம்பு தராங்க. அவங்க அண்ணனுக்கும் வருத்தமா இந்த ஒரு குழந்தைய பிரிச்சுட்டு நம்ம சாப்பிட்றமே இதெல்லாம். அப்போ வள்ளலாருடைய அப்பா இறந்த திதி வருது. அந்த திதிக்கு என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூட்டு உணவு பரிமாறாங்க. எல்லாரும் ஆகா ஓகா சாப்பிடுறாங்க. ஊரடங்கின நேரத்துல வந்தா அன்னித்தனமா பாக்குறாங்க. ஆறுபட்டு இவர் இன்னும் நல்லாதான் சாப்பிடுறாரு. அண்ணி அழறாங்க கேட்டுப்படி. எதுக்கு அண்ணி நீங்க ஊரே ஆகா ஓகா ரசிச்சது. ஆறி போனத இந்த வீட்டுக்குள்ள இப்படி சாப்பிடுங்க, எங்க மனம் வதக்கியது. உங்க அண்ணன் தப்பா என்ன சொன்னார், படிக்கிறதான சொன்னார். படிச்சாதான் நல்லது. இல்லை இதெல்லாம் சண்டை படிப்பு, எனக்கு சொந்த படிப்பு வேணும். இந்த சந்தை படிப்பு சொந்த படி எனக்கு தெரியாது. அண்ணன் பேசுங்க, என்ன முடிஞ்சு செய்யலாம். அது என்னன்னு கேள்வி. எனக்கு தனிமை வேணும், தனிமை வேணும்னு எனக்கு அற வேணும். அப்போ கீழெல்லாம் ஒரு அறை இருக்கு, அதெல்லாம் இந்த அறை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். இது ஏற்கனவே அண்ணனுடைய பர்சனல் ரூம் வரவும் வச்சு நம்ம மாதிரி ஆளுங்களை தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம் சொல்றது, பாடம் எடுக்குது, ஜாதகம் சொல்றது, இதெல்லாம் இந்த அவருடைய இதுல. வள்ளலார் காலத்துக்கு பிறகு இந்த வீட்டை திறம்பட நிர்வகித்து வருபவர் ஸ்ரீபதி ஐயா அவர்கள். ஞான சபை வடதிசை நோய்கிறது
இந்த ஏரியா வந்து வட சென்னைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருக்காரு. இந்த அறையில் தான் அவர் முருகனை காட்சி பார்த்த மாதிரி ஒரு ஐதீகம். சரி, இவன் அண்ணன் வர்றாரு, என்ன வந்தார பெரிய மனுஷன் என்ன கேட்டான்னா எனக்கு தனிமை வேணும்னாரு. அறை கேட்டால் கொடுத்துட்டாங்க. அவருக்கு சந்தோஷம். யாரும் வெளியே எங்கே சுத்தாமல் ஒரே இடத்துல இருந்தால் போகணும். சரி, இவர் இன்னும் தனிமை கேட்டாரா என்ன தான் பண்ணாலும் இவர் மெயின் மேலே முருகன் மேலெல்லாம் பாட்டு பாடுறாரு. தைப்பூசத்தில் நிகழ்ந்த அதிசயமாக முருகன் காட்சி கொடுக்கிறார். இவருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி முன் விளக்கேற்றி தியானம் மேற்கொள்கிறார். திருவருட்பாவின் பாடல்கள் இங்குதான் எழுதப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்தவாதி, சாதி சமய வேறுபாடு கூடாது என்றார் ஆன்மீகவாதி, ஞானியும் கூட. உருவ வழிபாட்டை மறுத்து ஒளி ஜோதி வடிவில் இறைவனை கண்டவர். இவரது அண்ணன் சபாபதி விட்ட பணியை இவர் தொடர்ந்தார். ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். குறிப்பிட்ட பருவத்தில் தனகோடி என்ற அம்மையாருடன் திருமணம் நடந்தது. ஒரு துறவியை மணந்தது தனது அதிர்ஷ்டம் என்று கூறி வந்தார் இவர். அத வந்து ஆணித்தரமா எழுதி வச்சிருக்கிறார். தொட்டே கலர்த்திலே. தொட்டேன்னா என்ன? இந்த 3 முடிஞ்சு இங்க படுவோம், கட்டுவோம், இந்த விரல் தொடும். கல்யாணம் தொடாத முடிக்கும் போது இந்த விரல் தொடும். தொட்டேன் கலர்த்திலே. வேற எதுவுமே எங்களுக்குள்ள இல்லைன்றத ஆணித்தரமா எழுதி வச்சிருக்கிறார். அத கொடுத்துட்டாரு. அதுல என்ன அந்த அம்மா உணவு துணி துவைச்சு கொடுத்தாரு. இப்ப இப்படித்தான் படிப்பெண் ஆயிட்டார். அதான் சீடர். 1874ஆம் ஆண்டு மேட்டுக்குப்பத்தில் கருங்குழி குக்கிராமத்தில் ஒரு அறையில் தன்னை பூட்டி கண்டார் அருட்பிரகாச வள்ளலார். அதை அவர் தன் கம்பீரமான தியானத்திற்கு பயன்படுத்தி தம் சீடர்களிடம் கதவை திறக்க வேண்டாம் என அறிவுறுத்தினார். அதன் பிறகு அவரை ஒருபோதும் காண முடியவில்லை. அந்த அறை இன்னும் பூட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது. ஜோதி வடிவில் ஐக்கியமானார் என்று கூறப்படுகிறது. வேதாத்திரி மகரிஷி 42வது வயதில் ஒரு பௌர்ணமி தினத்தன்று இரவு 12:30 மணிக்கு அருட்பெருஞ்சோதி அவர் முன் தோன்றினார். நான் உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்கப் போகிறேன், அதை இப்பொழுது யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று தெளிவாக கூறி மறைந்தார். அன்று முதல் 10 ஆண்டு காலத்துக்குள் நான் எழுதிய கட்டுரைகள், கவிகள் அனைத்தும் தத்துவமயம். ராமலிங்க வள்ளலார் என்னது எளிய உடலை ஆட்கொண்டு முடித்தார் என்றே கருதுகிறேன் என்றிருக்கிறார். என் கவிகளை, கருத்துக்களை வியந்து போற்றும் நெருங்கிய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினை விளக்கி இந்த சிறப்புகள் அனைத்தும் அருட்ஜோதி வள்ளலாருடையதே என கூறி மகிழ்வேன். அந்த மகான் பல சந்தர்ப்பங்களில் என்னோடு இருந்து வழிகாட்டி செயலாற்றுவதை அனுபவமாக கண்டிருக்கிறேன். இவ்வாறு மகரிஷியே எனது வாழ்க்கை விளக்கம் என்ற புத்தகத்தில் வள்ளலார் குறித்து கூறியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆல் கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.